நடிகராக இருந்து தயாரிப்பாளராக மாறி பின்னர் அரசியலுக்கும் வந்துவிட்ட அருண் பாண்டியன் மீண்டும் பட தயாரிப்பில் இறங்கியுள்ளார். தனது ஏ&பி குரூப் நிறுவனம் சார்பாக சவாலே சமாளி என்ற படத்தை தயாரிக்கிறார். அசோக் செல்வன், பிந்து மாதவி நடிக்கும் இந்த படத்தை சத்யா சிவா இயக்குகிறார். முக்கிய வேடத்தில் ஜெகன் நடிக்க உள்ளார். மற்றும் நாசர், ஊர்வசி, கர்ணா, சுவாதி, கஞ்சா கருப்பு, எம்.எஸ். பாஸ்கர், மனோபாலா, பிரீத்திதாஸ், வையாபுரி, சிசர் மனோகர், நெல்லை சிவா ஆகியோர் நடிக்கின்றனர். உடல் நலமில்லாமல் இருந்து அரசின் உதவி பெற்று குணமடைந்துள்ள பரவை முனியம்மா இந்த படத்தில் நடிக்கிறார். எஸ். தமன் இசையமைக்க பி. செல்வகுமார் ஒளிப்பதிவு செய்கிறார். படம் பற்றி இயக்குனர் சத்ய சிவாவிடம் கேட்டபோது, பக்கா கமர்ஷியல் படம் சவாலே சமாளி. ஒவ்வொரு நடிகர் நடிகையுமே கதாபாத்திரங்களாக மாறி காமெடியில் தூள் கிளப்பியிருக்கிறார்கள். இந்த படத்திற்காக பதிவு செய்யப்பட்ட பாடலான நல்லவனா கெட்டவனா ஆம்பள தெரியாம தான் தவிக்கிறா பொம்பள என்ற பாடலை கேட்ட எஸ்.ஜே. சூர்யா, இந்த பாடலின் படப்பிடிப்பு எப்போது எங்கே நடந்தாலும் சொல்லுங்க, நான் வந்து பார்க்கணும் என்றாராம். அதேபோன்று அசோக் செல்வன், ஜெகன், ஐஸ்வர்யா நடித்த அந்த பாடல் மகாபலிபுரம் அருகே எடுக்கப்பட்ட போது எஸ்.ஜே. சூர்யா வந்திருந்து படப்பிடிப்பை பார்த்து பாடலையும் படமாக்கப்பட்ட விதத்தையும் பாராட்டி சென்றார். நடிகை லட்சுமியின் மகள் நடிகை ஐஸ்வர்யா முதன் முறையாக இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் நடனமாடியிருக்கிறார். செப்டம்பர் 4ஆம் தேதி உலகமெங்கும் படம் வெளியாகிறது என்றார் படத்தின் இயக்குனர் சத்யசிவா. சவாலே சமாளி என்பது ஏற்கனவே 60களில் சிவாஜி, ஜெயலலிதா நடிப்பில் வெளியான படம் என்பது குறிப்பிடத்தக்கது.